நையாண்டி சம்பந்தம் இல்லாத பேச்சு இதெல்லாம் பேசிட்டு அப்புறம் வந்து முதல்வருக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னா நீங்க பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லது. நாங்க எதை பத்தி பேசணும், நீங்க எதை பத்தி பேசுறீங்க? நீட்காக 4 பேர் செத்தாங்க, அதை பத்தி நீங்க பேசுனீங்களா? கரண்ட் கட்டாய நிறைய பேர் நிக்கிறாங்க, பெரம்பூர் உங்க தொகுதியிலே நிக்கிறாங்க, அதை பத்தி நீங்க பேசுனீங்களா? டேம் பிரச்சனை போது அதை பத்தி நீங்க பேசுனீங்களா? இப்போ லேட்டஸ்டா அமோனியா கேஸ் லீக் ஆகிட்டு 8 பேர் செத்து போனாங்க, அதை பத்தி நீங்க பேசுனீங்களா? இப்பெல்லாம் நம்ம உங்க பர்த்டேக்கு உங்களோட எம்எல்ஏஸ் பண்ண செயல்களை நீங்க பாத்தீங்களா? போயிட்டு டான்ஸ் ஆடுறது, குழந்தைங்களை வெயில நிக்க வைக்கிறது, இதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுறாங்க. போனாச்சில இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க, ஸ்டாலின் வந்து மூஞ்செல்லாம் போட்டு நிக்க வச்சாங்க. இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க, இதெல்லாம் நீங்க பேச மாட்டீங்க. ஆப்போசிட் பார்ட்டி 1 hour பேசினாலும் அதுல வந்து 45 minutes வந்து மக்களோட பிரச்சனையை பத்தி தான் பேசுறாங்க. நீங்க அரை மணி நேரம் பேசினாலும் அப்பா இருக்காரா, அம்மா இருக்காரா, அப்பா காணும், அம்மா காணும், என்ன பேசிடலாம்? நீங்க ஒரு சிஎம், இப்போ நடிகர் இல்ல, ஆக்ஷன் போட்டு காமிட்டுமா ஸ்பீக்கர் முன்னாடி. ஸ்பீக்கர் உங்களுக்கு நல்லா ஜார் அடிக்கிறது எல்லாருமே தெரியும். தமிழ்நாட்டை எப்படி வளர வைக்கணும்ன்றதெல்லாம் நிறைய இளைஞருக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க உங்க செயல்களை பார்த்து எது ஸ்டேட்டஸ் வைக்கலாம், எது ஸ்டோரி வைக்கலாம், அது மட்டும் தான் ஒரு முன்னோட்டமா இருக்காங்க. ஒரு நாட்டு இளைஞர்கள் செல்லுகிற பாதை தான் அந்த நாட்டின் வளர்ச்சியை முடிவு செய்யும். அது சுடுகாடாகவும் இருக்கலாம், சுதந்திர நாடாகவும் இருக்கலாம்.